ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கிளாசிக் 350யோட பெட்ரோல் டேங்க்கில் மேலே அந்த வாட்டர் ட்ரைன் ஹோலை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேலே ட்ரைன் ஹோலில் தண்ணி இருந்துச்சுன்னா இங்கே பாட்டமில் தண்ணி வந்து ஃபுல்லாக போயிடணும். ஓகேவா? ஸோ மேலே அடைப்பு இருந்துச்சு, அந்த இன்பிட்வீனில் அடைப்பு இருந்துச்சுன்னா அங்கே போகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கட்டுக்கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கட்டுக்கம்பி எடுத்து அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள், அந்த ஹோலில் வந்து சிரஞ்சை வச்சோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வச்சோ நீங்கள் உள்ளே தண்ணியை இன்செர்ட் நல்லா பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிறது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா உள்ளே கம்பியை இறக்கி தண்ணியை மறுபடியும் உள்ளே போட்டு நல்லா அப்பப்போ இறக்கி நல்லா இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரைன் ஹோல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். தண்ணியை போட்டு ரிலீஃப் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நான் செக் பண்ணுறேன், எல்லாமே நான் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் மேலேருந்து ஒரு ஃபோர்ஸில் உங்களுக்கு அங்கே கொடுப்பேன். சேம் ஃபோர்ஸில் அப்படியே அங்கேயும் தண்ணி ரிட்டர்ன் வரும். ஸோ அங்கே வருதுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த இது க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு அங்கே தண்ணி நின்று இன்கேஸ் நம்மளோட லிட்டோட அந்த லப்பர் வீக்காக இருந்தால், எதாவது பிரச்சனை இருந்தாலும் தண்ணி டேங்க்குக்கு போச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், கார்பரேட்டரில் தண்ணி இறங்கி நம்மளுக்கு நிறையா பிரச்சனைங்க வரும். ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ மழை காலம் வரத்துக்கு முன்னாடியே இதை செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.